ஹலோ பட்டி, இன்னைக்கு என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஹோட்டல் கடை இருக்குது. அங்கே போயிட்டு சாப்பிட்றோம். சாப்பிட்டு ப்ரோ பர்ஸு வீட்டில் வச்சிட்டேன், ஜிபேயில் காசு இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ கசன்னு உழப்புன உடனே எப்படியும் மோஸ்ட்லி 3 இட்லிக்கு சரி ஓகே நாளைக்கு வந்து தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இது வரைக்கும் அந்த கடைக்கு போனதில்லை, நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. போனதில் போய் ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சுன்னா நம்ம இந்த கண்டென்ட் வச்சு வேறு மாதிரி ப்ராங்க் ஷோ மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, எவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ போடுறோம், வியூஸே போக மாட்டேது, லைக் போக மாட்டேது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக நம்ம வாங்க போய் ட்ரை பண்ணுவோம். வாங்க. ஒரு 3 இட்லி ஆர்டர் கொடுத்துருக்கோம், எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம சாப்பிட்டு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம போய் கேட்போம். ஓகே, எவ்வளோ காச்சு? 3 இட்லி ஒரு ஆஃப் ஆயில். 3 இட்லி ஒரு ஆஃப் ஆயில் 50யா? காசு எடுத்துட்டு வரல, நாளைக்கு வந்து ஓகேவா? சொல்ல மாட்டாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு கேட்கும் போது கொஞ்சம் இதாக தான் இருந்தது. அந்த அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் அப்படியே போகிற மாதிரி போயிட்டு அந்த அண்ணன் வந்து மறுபடியும் பே பண்ணியாச்சு காசை. பரவாயில்ல, அந்த அக்கா வந்து நல்ல மனசு தான். நீங்கள் பரவாயில்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம பே பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கண்டென்ட்டில் நம்ம பார்ப்போம். அடுத்தது எது பண்ணுறதுனாலும் சொல்லுங்கள், பண்ணுவோம். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பை ஃப்ரெண்ட்ஸ்.